Welcome to Chandru Maths. ரீசனிங்கில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியானது. ஓகேவா, உங்களுக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் தெரிஞ்சிருந்தாலும் இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இதுலேயும் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம்னா நம்ம கம்மியான டைமில் போட முடியும். ஓகேவா, ஆன்சர் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் 3 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் 30 செகண்டில் கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை. ஸோ அதுதான் எஸ்எஸ்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, நம்ம வாட்டுக்கு எப்படினாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. என்ன மெத்தட்? பத்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பத்மாஸ்னு சொல்லுவாங்க, போர்ட் மாஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எப்படினாலும் வச்சுக்கோங்க, இதுதான் அந்த ரூல். ஓகேவா, இப்போ இதுக்கு என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பீனா என்னது? பீனா பிராக்கெட். ஓனா என்னது? ஓனா ஆஃப். டீனா என்னது? டீனா டிவிஷன். எம்னா மல்டிப்ளிகேஷன். ஏனா அடிஷன். எஸ்னா சப்ராக்ஷன். ஓகேவா, ஸோ பிராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப்னே ஒரு சில இதில் கொடுப்பாங்க. அடுத்ததாக டிவிஷன்னா வகுக்கிறது, மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கிறது, அடிஷன்னா கூட்டுறது, சப்ராக்ஷன்னா கழிக்கிறது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதெல்லாம் மேத்ஸில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, பட் இதை வச்சு ரீசனிங்லேயும் கேட்குறாங்க. ஓகேவா, கண்டிப்பாக ஒரு கொஷின் எஸ்எஸ்சியில் இருக்கும். ஓகேவா, ஆனால் அதில் இந்த பிராக்கெட் ஆஃப் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போவாது ரேராக வேணால் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற இந்த 4 சிம்பிள் இருக்குதுல்ல, இந்த 4 சிம்பிளை வச்சு தான் கொஸ்டின் இருக்க போகுது. என்னென்னது? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா, இந்த 4 சிம்பிளில் தான் இருக்க போகுது. ஓகேவா, இந்த ரூல் என்ன சொல்லுது? இந்த ரூல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த சிம்பிளில் ஒரு 4 சிம்பிளோ 3 சிம்பிளோ யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, அதில் நம்ம என்ன ஆர்டரில் நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எதில் இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃபை சால்வ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல் சொல்லுது. ஓகேவா, ஸோ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துட்டாங்கன்னு பார்த்துட்டு கடைசியில் நம்ம இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு சில நேரத்தில் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணாமலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ டைப் 1 பார்க்க போகிறோம். டோட்டலாக 3 டைப்பில் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸிங் கரெக்ட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ். ஓகேவா, அதாவது செட் ஆஃப் சிம்பிள்ஸ்னு என்ன அர்த்தம்? ஒரு சிம்பிள் அது வெறுமனே சிம்பிள்னு சொல்லுவோம். 2 அல்லது 3 அதுக்கு மேற்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது செட் ஆஃப் சிம்பிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் நம்ம என்னென்ன சிம்பிள்லாம் யூஸ் பண்ணுறோம்? இப்போ ரீசனிங்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் என்னென்ன சிம்பிள்லாம் யூஸ் பண்ணுறோம்? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா, இந்த சிம்பிளை ஒரு செட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எந்த செட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு மேட்ச் ஆகும்னு சூஸ் பண்ணணும். ஓகேவா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பில் இருக்காது. ஓகே, இப்போ கொஸ்டினை காட்டுறேன், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதாவது செலக்ட் த கரெக்ட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் கேப் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் கேப் கொடுத்துட்டு அந்த கேப்பில் எந்த சிம்பிளை வச்சோம்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அதாவது இதுக்கு நடுவில்லாம் எந்தெந்த சிம்பிளை போட்டோம்னா, இந்த 3 ஆப்ஷனில், இந்த 3 சிம்பிள்லேருந்து இந்த 4 ஆப்ஷனில் எதை போட்டோம்னா ஈக்குவல் டு 174 வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இந்த மாதிரி இடத்துல தான் இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷனை பார்க்கவே கூடாது. ஓகே, ஆப்ஷன் நீங்கள் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கேப்லலாம் எந்த கேப்பில் டிவிஷன் செட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ டிவிஷன் செட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த தான் ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இன்னொரு பாயிண்ட் நீங்கள் இதில் மைண்டில் வைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இந்த டைப்பில் இந்த 3 செட்லையுமே ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் டிவிஷனில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் டிவிஷனில் இருக்கணும். அடுத்து என்ன பாயிண்ட் மைண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் ஆன்சர் எப்போவுமே முழு நம்பராக தான் வரும். ஓகேவா, ஃப்ராக்ஷன்லையோ அல்லது பாயிண்ட் வச்சோ வராது. ஓகேவா, அதாவது இப்போ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணுறோம், அந்த மாதிரி டிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம வருது அப்படின்னா, நம்மளுக்கு வருதுன்னா அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆன்சர் முழு நம்பராக தான் வரும். அதாவது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுன்னா என்னது? இப்போ 4/2 போட்டோம்னா இதை 4லேருந்து 2 வகுத்தோம்னா என்ன வரும்? 2ன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகி ஒரு முழு நம்பர் தானே நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ 4/3 போட்டோம்னா முழுசாக டிவைட் ஆகுமா? 4/3 முழுசாக டிவைட் ஆகாது. ஸோ 1 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் வச்சு வரும், அல்லது 4/3னே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேயோ பாயிண்ட் வச்சோ இதில் வராது. ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? டிவிஷனில் இருக்கணும். டிவிஷன் எங்கேயாவது செட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி செட் ஆகுதுன்னா எந்த மாதிரி செட் ஆகணும்? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற மாதிரி செட் ஆகணும். ஓகேவா, இப்போ டிவிஷனை எல்லா இடத்துலையும் வச்சு பாருங்கள். இந்த இடத்துல டிவிஷன் வருமா?
21/8 போட்டோம்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 8ஓட மடங்குல 21 இல்லை. அப்போ இந்த இடத்துல டிவிஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக இங்கே டிவிஷனை வச்சு பாருங்க. 8/11 வருமா? இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் நம்ம வகுக்க முடியாது. வகுத்தாலும் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் வச்சிடும். அப்படின்னால இதுவும் வராது. இந்த இடத்துல டிவிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக 11/5 போட்டு பாருங்க. 11/5 போட்டோம்னாலும் இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஓகேவா? 2 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரும். அப்படின்னால இந்த இடத்துல வந்து டிவிஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ 3 இடத்துலையுமே வந்து டிவிஷன் செட் ஆகாது. 3 இடத்துலையும் செட் ஆகுது அப்படின்னா ஆப்ஷனில் வந்து 3 சிம்பிள் தானே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்லையுமே வந்து டிவிஷன் இருக்குதோ அது வந்து ஆன்சராக இருக்காது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிவிஷன் இருக்குது. அப்போ இது வந்து ஆன்சராக இருக்காது. இங்கே டிவிஷன் இருக்குது, இதுவும் ஆன்சராக இருக்காது. இங்கே டிவிஷன் இருக்குது, இதுவும் ஆன்சராக இருக்காது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஏன் இதை தான் நான் வந்து கேன்சல் பண்ணேன். இப்போ இதில் மூணாவதாக வந்து டிவிஷன் இருக்குதா? டிவிஷனை போட்டோம்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுனால இது வராது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல போட்டாலும் வராது, இந்த இடத்துல போட்டாலும் வராது. நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்படினால டிவிஷன் வரது ஆன்சராக இருக்காது. இதுதான் ஆன்சராக இருக்கும். உங்களுக்கு வேணா இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 21க்கு அப்புறம் வந்து இன்ட்டு போடணும் ஃபர்ஸ்ட் கேப்பில், செகண்ட் கேப்பில் வந்து ப்ளஸ் போடணும், தேர்ட் கேப்பில் வந்து மைனஸ் போடணும். இப்போ நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணணும்? பட்மாஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரூலில் வந்து என்னது? பிராக்கெட் ஆஃப் வந்து வராதுன்னு சொல்லியிருந்தேன். டிவிஷன் வந்து இந்த இதில் வரவே இல்லை. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய அந்த 3 சிம்பிளில் ஃபஸ்ட்டு எந்த சிம்பிளை நம்ம வந்து சால்வ் பண்ணணும்? டிவிஷனுக்கு அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 21/8 போடணும். 21/8 எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 21/8 இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கூட்டுறது கழிக்கலாம் நம்ம வந்து கடைசியில் தான் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 21/8 போட்டோம்னா எத்தனை வரும்? 21/8 எத்தனை? 168. அதுக்கப்புறம் ப்ளஸ் 11 -5 இருக்கும். ஓகே, இப்போ ப்ளஸ்ஸை மைனஸையும் நம்ம வந்து ஆர்டர் படி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஆனால் டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் நம்ம வந்து ஆர்டர் படி தான் போடணும். ஓகேவா? இப்போ ஒரு ஈக்குவேஷனில் உங்களுக்கு டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பக்கமே போகணும். இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாலே மல்டிப்ளிகேஷனை போட்டு டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படினால இந்த ப்ரியாரிட்டி ஆர்டரை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதாவது ப்ளஸ்ஸை மைனஸை என்ன வேணாலும் பண்ணலாம், அல்லது இந்த ரூல் படியே போகிறோம்னா அந்த ரூல் படியே போகணும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கப்புறம் அடிஷன் பண்ணோம்னா என்னவாகும்? 168ஐயும் 11ஐயும் கூட்டோம்னா என்னவாகும்? 179ன்னு வந்திருக்கும். ஓகேவா? 179 -5. இப்போ 179ல -5னா கடைசியில் சப்ராக்ஷனா? ஸோ -5 போட்டோம்னா எத்தனை வந்திருக்கும்? 174ன்னு வந்திருக்கும். ஓகே, இங்கே டைப்பிங் மிஸ்டேக் இருந்தனால தான் இதை வந்து கரெக்ட் பண்ணேன். ஸோ 174 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷனை வந்து எங்கேயாவது செட் ஆகுதான்னு பார்க்கணும். அது செட் ஆனால் எந்த மாதிரி செட் ஆகணும்? முழு நம்பராக ஆன்சர் கிடைக்கிற மாதிரி வந்து செட் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி இருக்க அதை எந்த இடத்துலலாம் செட் ஆகலையோ அந்த இடத்துலலாம் டிவிஷன் சிம்பிள் வந்து ஆன்சரில் கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு கடைசியில் மிச்சம் இருக்கிறத நம்ம போட்டு பார்க்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுலேயும் வந்து இந்த 3 கேப் கொடுத்துட்டு இந்த 3 கேப்பில் எந்த சிம்பிள் வந்து செட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷனை பார்க்கக்கூடாது. டிவிஷன் எங்கே செட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே செட் ஆகுமா? 80/5 போட்டோம்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே போட்டு பாருங்கள். இங்கே 5/6 போட்டால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? ஆகாது. 6/8 போட்டால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ அப்போ இந்த இடத்துல டிவிஷன் வரக்கூடாது. ஓகேவா? 2வது டிவிஷன் வரக்கூடாது, 3வது டிவிஷன் வரக்கூடாது. இங்கே 3வது டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ இது ஆன்சராக இருக்காது. இங்கே 2வது டிவிஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஆன்சராக இருக்காது. இங்கே 3வது டிவிஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஆன்சராக இருக்காது. ஃபஸ்ட்டு டிவிஷன் வரலாம். ஓகேவா? அப்படினால இது வந்து ஆன்சராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிடச்சிச்சுனால இங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? இப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்காக தான் இப்போ வந்து போட்டு காட்டுறேன். ஆனால் எக்ஸாம்பிளில் நீங்கள் போய் இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ எது ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ இங்கே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த சிம்பிள் இருக்குது? டிவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து என்ன ரூல் யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். ஓகே, பட்மாஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவிஷனை நம்ம போடணும். ஓகேவா? இப்போ 80/5 வந்து எத்தனை 5 80 வரும்? 16 5. ஓகேவா? ஸோ 16. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? இன்ட்டு 6 + 8 இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு 104 வந்திருக்கணும். ஈக்குவல் டு 104 வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணணும்? டிவிஷனை முடிஞ்சிருச்சு, அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ 16 6 எத்தனை? 96. ஓகேவா? 16 6 96 + 8 இருக்கு. ஸோ 96 + 8 வந்து எத்தனை வந்திருக்கு? 104 தானே இருந்திருக்கும். ஸோ 104ன்னு கரெக்டாக வந்துருச்சு. அப்படின்னால இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இதுவும் சேம் டைப் தானே, நம்ம பார்க்குறது எல்லாமே சேம் டைப் தான். அப்படிங்கனால இதே நீங்கள் வந்து இப்போ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் எங்கெல்லாம் செட் ஆகுதுன்னு பார்க்கணுமா. இங்கே ஆகுமா? ஆகாது. 5/8 போட்டோம்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. இங்கே ஆகுமா? இங்கேயும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. இங்கே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா 52/4 போட்டோம்னா எத்தனை வரும்? 13 வரும். ஸோ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுனால மூணாவது டிவிஷன் வரலாம். மூணாவது சிம்பிள் வந்து டிவிஷனாக வரலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து டிவிஷன் இருக்கிறது ஆன்சராக இருக்காது. இப்போ இதில் வந்து மூணாவது தான் டிவிஷனாக இருக்கிறதுனால இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே செகண்டில் டிவிஷன் இருக்குது, இது வராது. இங்கே வந்து மூணாவது இருக்குது, இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டில் டிவிஷன் இருக்குது அப்படின்னா இதுவும் வராது. ஓகே, இப்போ அந்த 2 ஆப்ஷன் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். மிச்சம் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இது வந்து 13ன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவிஷன் தான் நம்ம போடணும் அப்படின்னா இது 13ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 5, 8, இங்கே வந்து என்ன இருக்கும்? 13 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எந்த சிம்பிளை நம்ம போட்டோம்னா இந்த இடத்துல இன்ட்டு மைனஸ் அல்லது ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போட்டோம்னா இதில் வந்து 27 நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இதே நம்ம வந்து போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? 5 × 8 40, 40 - 13 27 வரும். 5 + 8 போட்டு நம்ம கழிச்சு போட்டோம்னா வந்து கண்டிப்பாக 27 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னால 5 × 8 - 13 போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, 5 × 8 வந்து எத்தனை இருக்கும்? இப்போ இன்ட்டு மைனஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 40 - 13 வந்திருக்கும். 40 - 13 எத்தனை? 27. ஸோ 27 கரெக்டாக வந்துருச்சு. அப்படின்னால ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து எந்த சிம்பிள் செட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிவிஷனை தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல டிவிஷன் வந்து போட்டால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? 15 சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். ஸோ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அப்போ இது வந்து ஆன்சராக இருக்காது. இங்கே வந்து பாருங்கள் 84 டிவைடட் பை 12 வருமா? ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து டிவிஷன் கூட என்னன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. 84/12 போடுறது. ஓகேவா? ஸோ இது புரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 84/12 போட்டோம்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஓகேவா? எத்தனை டிவைட் ஆகும்? 7ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அதாவது 7 12 84 வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே டிவிஷன் சிம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர்லாம் இந்த இடத்துல ஆகாது. ஸோ ஒரு சிம்பிள் தான் ஆகுது. ஓகே, அதாவது மிடில் மட்டும்தான் டிவிஷன் சிம்பிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற 2 பக்கமும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இங்கே வந்து 3ஆவது வந்திருக்கு, இது வராது. இங்கே மிடில் வந்திருக்கு, இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 3ஆவது வந்திருக்கு, வராது. இந்த இடத்துல வந்து டிவிஷன் சிம்பிளே வரல. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2ல் 1 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2ல் 1 வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை ரெண்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக டைம் ஆகும். 2ல் 1 வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இங்கே இன்ட்டு, இங்கே மைனஸ்னால் இந்த 3 சிம்பிள் தான் இருக்கும். இப்போ பட்மாஸ் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 சிம்பிள் தான் இருக்குது. 3ல் ஃபஸ்ட்டு நம்ம எதை யூஸ் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 15 × 84 போடணும். 15 84 போட்டோம்னா அது ரொம்ப பெரிய நம்பராக போயிடும். ஓகேவா? அது வந்து எப்போவுமே வந்து 90 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸும் மைனஸ் தான் பண்ண போகிறோம். இந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணுற நம்பர்லாம் வந்து சின்ன சின்ன நம்பர். இவ்வளோ பெரிய நம்பரோட இந்த நம்பரை வந்து நம்ம கூட்டினாலும் கழிச்சாலும் அது வந்து 90 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னால இது வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை. இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கதே நம்ம வந்து அடுத்து அதாவது இந்த டிவிஷன் செட் ஆகுதுங்கிறப்போ அதுக்கப்புறம் இந்த மல்டிப்ளிகேஷனை போட்டோம்னா இந்த ஆன்சர் வருதான்னு ரைட் சைடில் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இப்போ இது வந்து கரெக்டு தானான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ எது வந்து செட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன், இந்த 2வது ஆப்ஷன் தான் செட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எந்த மாதிரி வந்திருக்கும்? இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன், இங்கே வந்து டிவிஷன், இங்கே வந்து சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவிஷனை பார்க்கணும். 84/12 7ன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி வந்திருக்கும்? 5 × 7 மைனஸ் 15. ஓகே, 15 × 7 மைனஸ் 15. ஓகேவா? ஈக்குவல் டு 90 வருதான்னு பார்க்கணும். ஓகே, 15 × 7 மைனஸ் 15னா 6 15 மாதிரி தான். ஸோ நம்ம அப்படி போட்டாலுமே நீங்கள் வந்து பெருக்கியே போட்டுருங்க. 7 15 எத்தனை? 105. 105ல் 15 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 90 தான் வரும். ஓகேவா? ஸோ கரெக்டாக சூட் ஆயிடுச்சு, கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அப்படின்னால இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? பி அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த இதில் வந்து உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி போடுங்க. டேரெக்டாக ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா?